எல்லாருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளத்துடன். இன்றைக்கி சரஸ்வதி பூஜை. எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லா குழந்தைங்களும் நல்லபடியாக படிக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கட்டும். இன்றைக்கி கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் நல்லா சொல்லுங்கள். காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே முருகனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம எப்போ குடிக்கிற பிளாக் காஃபியும் குடித்தாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே டிஃபனை பார்த்துடலாம் அப்படின்ட்டு டிஃபனும் பார்த்தாச்சு. என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியும் தோசையும் தாங்க. வேறு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். தக்காளி சட்னி ஏன் ஒயாமல் நினைக்காதீங்க. ஏன்னா என் பிள்ளைகளுக்கு தேங்காய் சட்னினாலே அலர்ஜி. அதனால் தக்காளி சட்னி தான் எப்பவும் சாப்பிடுவாங்க. சாம்பார் இல்லை தக்காளி சட்னி. அதனால் தக்காளி சட்னி வச்சு இன்றைக்கி காலையில் டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. சரி அப்படியே இப்போ லன்ச்சு ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு லன்ச்சுக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அடுத்து கொஞ்சம் வேலை இருக்குது. கொஞ்சம் விளக்குக்கெல்லாம் கொஞ்சம் பொட்டு வைக்கணும். நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் சரி லன்ச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சாம்பாருக்கு பருப்பு அவிய போட்டுட்டு பீன்ஸ், கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பாரும் அவரைக்காய் பொரியலும் எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட வாங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு டாபிக் பற்றி பேசலான்னு பார்த்தேன். அது என்ன டாப்பிக்குன்னு நாளைக்கு சொல்கிறேன். அது என்ன டாப்பிக்குன்னு உங்களுக்கு தெரியணுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.